ஐஃபோன்ல கால் பண்ணா எப்படி டிஸ்ப்ளே ஆகுமோ, அதே மாதிரி உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது கால் பண்ணா அதே மாதிரி டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம். நார்மலா வந்து இப்பலாம் வந்து கூகுள் டயலாக் தான் குடுத்துட்டு இருக்காங்க. நார்மலா இப்ப யாராவது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் நமக்கு வரும். அதே நம்ம இந்த ட்ரிக்குக்கு அப்புறம் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கால் வரும். அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல்லே நம்ம வந்து iOS மாரி அதாவது iOSல கால் பண்ணா எப்படி வருமோ, அதே மாரி நம்ம வந்து பண்ணலாம். சரி இத எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் Play Storeல அவைலபிளா இருக்கு. Play Storeர ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோனே இதான் அந்த அப்ளிகேஷன். இத வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோனே கீழ கெட் ஸ்டார்டட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனபிள் ஆப்ஷன் கேட்கும். அந்த எனபிள் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். அதை கிளிக் பண்ணி செட் அஸ் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் ஆகும். இந்த இடத்துல அந்த ஸ்டைல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல ஐஃபோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சுது. இப்போ நான் வந்து கால் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் எப்படி கால் வருமோ அதே மாதிரி நமக்கு வருது. இதையுமே ஒரு சில கஸ்டமைசேஷன்லாம் நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு திருப்பி இந்த ஆப்புக்குள்ளே போங்க. போனோம் ரைட் சைடு கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணியோம்னா இந்த இடத்துல அந்த ஆப்போட லோகோ, அப்புறம் தீமு, அப்புறம் ஆப்போட கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திக்கலாம். மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு சில கஸ்டமைசேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லே அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா அதாவது நம்ம கால் பண்ணும்போது அந்த நேம் வந்து நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற லே அவுட் இங்கே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இருக்கும். இதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மட்டும் கிடையாது, சாம்சங்கில் உள்ளது, ஆசூஸ், அப்புறம் நார்மலாக வந்து கூகுள் டைலரில் எப்படி இருக்குமோ அந்த இது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமைசேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஐஃபோன் தான் தேவை, அதனால ஐஃபோனை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் உள்ள கலர் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். இல்லை கஸ்டம் நீங்களாக வந்து ஏதாவது வந்து வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் கிடையாது, பக்கத்தில் வீடியோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ கூட நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு கான்டாக்டும் நான் தனித்தனியாக வைக்கணும்னா கூட லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு கான்டாக்டும் நம்ம தனித்தனியாக பேக்ரவுண்ட் வந்து வச்சுக்கலாம். இது மூலமாக ஒரு ஐஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்மளுக்கு கால் பண்ணால் டிஸ்பிளே ஆகுமோ அதே மாதிரி ஆண்ட்ராய்டிலே நம்ம வந்து பண்ணிக்க முடியும். எத்தனை பேருக்கு இது ஒர்க் ஆகுனுச்சு அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். வீடியோவில் தான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.